எளிதான திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரம் என்னும் ஒலி எழுத்தை முதலாக கொண்டுள்ளன. அதுபோல உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் ஆதியாகிய கடவுளை முதலாக கொண்டுள்ளன. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமே. ஆரருள் உய்த்து விடும். ஒருவரிடம் இருக்கும் அடக்கமானது அவரை உயர்த்தி இறைவனடி சேர்க்கும். அடக்கம் இல்லாத மாந்தர் வாழ்வில் பல துன்பங்களை அடைவார். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது. அன்றே மறப்பது நன்று. ஒருவர் செய்த நன்மையை எப்பொழுதும் மறக்க கூடாது. அவன் செய்த தீமையை உடனே மறப்பது நல்லது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த கருத்தை யார் சொன்னாலும் அந்த கருத்தில் உள்ள உண்மையை காண்பது அறிவு. அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார். அத்தறி கல்லா தவர். அறிவுடையவர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்வார்கள். அறிவில்லாதவர் அதனை அறிய இயலாதவர்களாக இருப்பார்கள். அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார். என்னுடைய வேணும் இலர். அறிவுடையவரிடத்தில் செல்வம் இல்லை எனினும் அவர்கள் எல்லாம் உள்ளவர்களாகவே கருதப்படுவார்கள். அறிவு இல்லாதவர்கள் இடத்தில் செல்வம் இருந்தாலும் அவர்கள் இல்லாதவராகவே கருதப்படுவார்கள். எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை. அதிர வருவதோர் நோய். வருமுன் அறிந்து காத்துக்கொள்ளும் திறனுடையவர்களுக்கு வரும் துன்பத்தை பற்றிய பயம் இருக்காது. அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும். உள்ளழைக்க லாகா அரண். அறிவு என்பது ஒரு மாந்தரை காக்கும் ஆயுதம் போன்றது. அந்த அறிவை பகைவராலும் அழிக்க முடியாது. தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே. நாவினார் சுட்டவடு. தீயினால் சுட்ட பூன் தோலின் மேற்புறத்தில் வடுவாக இருந்தாலும் அந்த பூன் ஆறிவிடும். ஆனால் ஒருவன் பேசிய தீய சொற்கள் அவன் வாழும் காலம் வரை ஆறாது. யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கா. சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. ஒரு மனிதன் தன் வாழ்வில் எதை காக்காவிட்டாலும் நாவையாவது அடக்கிக் கொள்ள வேண்டும். நாவடக்கம் இல்லையெனில் அவர் சொன்ன சொல்லே அவருக்கு துன்பமாக மாறிவிடும்.